இந்த பொண்ணு பார்த்தா ஏழை பொண்ணு மாரியே தெரியலையே அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு கிராமத்து பொண்ணுன்னா, இதுதான் மாடர்ன் பொண்ணு மாரி. ஆக்சுவலி நான் வந்து ரியல் லைஃப்ல கிராமத்து பொண்ண விட ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு கேரக்டர் தான் நானு. ஓ! ஸோ அதனால அவங்க வந்து சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன இதுல என்ன இருக்கு? கண்ணு இப்படி இருந்தா அதுக்காக கிராமம் இல்லன்னு அர்த்தமா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 ரோலும் வந்து லேஸ்ல எனக்கு கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி ஒரு கிராமத்து ரோல் கிடைச்சது அதுதான். அதனால பிளாக் லென்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த சாங்ல மட்டும் நான் அந்த லென்ஸ் போட்டிருக்க மாட்டேன். ம். அப்பாடின்னு அப்படின்னு ஃப்ரீயா பண்ணியிருப்பேன் நானு. ஸோ இட் வாஸ் குட். கார்த்திக் சார்லாம் அப்படி கண்ணு பார்த்துட்டே இருப்பாரு. இந்த லைட் திருப்பு. மை காட்! மை காட்! அப்படின்லாம் சொல்லுவாரு. ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் ஆஃப் மை ஐஸ் இன் தட் மூவி. அகாய தாமரை பத்தி பேசியிருந்தோம், அந்த சாங் பத்தி. ஸோ அதுல ஃபுல்லா உங்களோட டான்ஸ் மூவ்ஸ் தான் இருக்கும். சாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த சாங் பொறுத்தவரைக்கும். எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் நம்ம வந்து வில் கெட் அலாங்ன்னு சொல்ல முடியாது. சில செட்ஸ்ல வந்து கடைசி வரைக்கும் நான் ஹீரோஸ் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமலாம் நடிச்சிருக்கேன் படத்துல. சில செட்ஸ்ல வந்து கத்த அடிச்சு கிண்டல் பண்ணி, ஓடி பிடிச்செல்லாம் விளையாடி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். கார்த்திக் சார் வந்து இஸ் அ வெரி பிளசன்ட் பெர்சன். வெரி ஈஸி பெர்சன் டு கெட் அலாங் வித். அண்ட் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தது அப்பவே. ஒரு பயங்கர கிரேஸ் இருந்தது அவருக்கு ஹீரோவா. ஸோ நான் அவர் கூட படம் பண்றேன்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. "கார்த்திகாடி, கார்த்திகாடி" அப்படின்னெல்லாம் சொல்லி.